வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. தமிழ்நாட்டில் இனிமே நடத்துனர்கள், அதாவது பஸ் கண்டக்டர்ஸ் எல்லாருமே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதை நம்ம தமிழ்நாடு அரசே அந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு குத்தகைக்கு கொடுக்குற மாதிரி அவங்க இனிமே வேலையாட்கள் எடுப்பாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஜீவா டுடே தொடர்ச்சியா இந்த ஜீவா சகாப்தம் தொடர்ச்சியா பேசுற ஒரு அரசியல் என்னது? வட இந்திய ஆதிக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அது தொழிலாளர்களாக, முதலாளிகளாக, வணிகர்களாக, இப்படி பல்வேறு வடிவங்களில் வட இந்திய ஆதிக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. இதை எதிர்த்துதான் பெரியாரும் அண்ணாவும் பேசினார்கள். பெரியார் இதை எதிர்த்து தான் முதல் இந்தி எதிர்ப்பு போர் நடத்தும் போதே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாரு. வட இந்திய கடைகள் முன்னாடி பெரியார் போராட்டம் நடத்தினாரு. இந்தியாவிலேயே வட இந்திய கடைகள் முன்னாடி போராட்டம் நடத்திய ஒரு தலைவர் என்றால் அது தந்தை பெரியார் மட்டுமே. அதை மாப்போசி மாதிரி ராஜாஜி ஆதரவாளர்கள் மட்டும்தான் கண்டிச்சாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் கூட கண்டிக்க பயந்தாங்க பெரியார் அப்படி ஒரு போராட்டம் நடத்தும் போது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவான போராட்டம். காங்கிரஸ் இந்த இடத்துல நாங்கள் தேசிய கட்சி, நாங்கள் மார்வாடிகளை ஆதரிப்போம், வட இந்திய கடைகளை ஆதரிப்போம்னு சொன்னா பிரச்சனையாருன்னு பெரியாருக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. மாப்போசி ஒருத்தர் தான் அதை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தார், எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்ப இந்த போராட்டம்ங்கிறது 80-90 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தந்தை பெரியார் நடத்திட்டாரு. வட இந்திய ஆதிக்கம் வந்துச்சுன்னா தமிழனுக்கு அழிவுதான், வட இந்திய பொருளாதாரம் இங்க அதிகரிக்க கூடாது, வட இந்தியர்கள் கையில் பொருளாதார ஆதிக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகரிக்க கூடாது, மலையாள ஆதிக்கம் எல்லாம் பேசினாலும் வட இந்திய ஆதிக்கம் குறித்து பெரியார் நிறைய பேசியிருக்காரு, போராட்டம் நடத்தியிருக்காரு. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இதை அடிப்படையாக தான் சொன்னார். தமிழ்நாட்டு வணிகம், தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டு பொருளாதாரம் எல்லாமே வட இந்தியர் கையில் போயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு? அந்த கோட்டை அழிச்சிட்டு அப்படியே இந்தியாவில் ஏதோ ஒரு வில்லேஜுங்க, இது இந்தியாவில் ஒரு தாலுகான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதற்கு தமிழ்ங்கிற மொழிங்கிற அடிப்படையில் ஒரு மாநிலத்தை எதுக்கு பிரிக்கணும்? பஸ் கண்டக்டர் வேலைக்கெல்லாம் நீங்க வட இந்திய போட்டீங்கன்னா உருப்பிடுமாங்க? தெரியாம கேட்கிறேன். ஒரு வியாசர் பாட்டியில ஒரு வயசான பாட்டி டிக்கெட் கேட்குது. என்ன சொல்லி? மூலக்குத்தலம் போகணும்னு கேட்குறாங்க, தம்புச்செட்டி தெரு போகணும்னு கேட்குறாங்க. இவர் அதை புரிஞ்சுட்டு கொடுத்துருவாரா? சரி, அந்த பாட்டி இப்படி கேட்குது, தம்பி இந்த பஸ் பாரிஸ் போகுமான்னு கேட்குது. அந்த வட இந்திய கண்டக்டர் சொல்லிடுவாரா? எந்த ரூட்ல இருந்து எங்க போனா, மின்ட்ல இருந்து இறங்கினா இங்க அப்படின்னு சொல்லிடுவாரா? எப்படி இந்த மாதிரி நீங்க கண்டக்டர் மக்களோட இவ்வளவு தொடர்புடைய ஒரு அமைப்பு நடத்துனர் பணிங்கிறது? கூட ஏற்றிட்டு வருவாங்க, அத்தா கூடைய கொடுத்தான்னு வாங்கி வைப்பாங்க கண்டக்டர்ஸு. கூடைய தள்ளி வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸ் சீட்ல லேடிஸ் உட்காரணும். இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவர் தான் நடத்துனர். அந்த பேருந்தையே நடத்துனர் அவர். கண்டக்டர்னா அந்த டிக்கெட் கிடித்து கொடுப்பவருங்கிற அர்த்தம் மட்டும் இல்லை, அந்த பஸ்ஸையே அவர் தான் நடத்துவார். அங்கே எதுவும் பிரச்சனை இல்லாமல் அங்கே உள்ள மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் நிப்பாட்டுறது. இப்படி ஒருத்தர் தமிழோடும், தமிழ் மண்ணோடும், தமிழர்களோடும், இந்த மாநிலத்தோடும், இந்த மாவட்டத்தோடும் நெருங்கியவராக இருக்கும் போதுதான் அந்த ஜாப் முழுமை பெறும். நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் மணி ஆர்டர் வாங்க போனால் அங்கே வட இந்தியர், ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்க போனால் அந்த ரயில்வே டிக்கெட் கொடுக்குற இடத்துல வட இந்தியர். அவன் திருச்செந்தூர் போகணுங்கிறான், தூத்துக்குடி போகுங்கிறான், பேன்வில ஸ்டாப் நிற்குமான்னு கேட்குறான், காயல் பண்ணதுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குமான்னு. இதையெல்லாம் கேட்கும் போது அந்த கவுண்டருக்கு அந்த ஊரை பத்தி, டிக்கெட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். பேசுற லாங்குவேஜ் புரிஞ்சிருக்கணும். அவனுக்கு காயல்பட்டினமும் தெரியாது, பேன் விலையும் தெரியாது, ஏரலும் தெரியாது, நாசரத்தும் தெரியாது, வியாசர்பாடி தெரியாது, மூலக்கொத்தலும் தெரியாது. எந்த ஏரியா பக்கத்துல வடபழனியா, ஏமா இது இங்க அசோக் நகர்ல இறங்கி அப்படியே போய்க்குமா அப்படிங்குவான். வடபழனின்னு என்ன தெரிஞ்சாதானே அந்த கண்டக்டர் அசோக் நகர், கே நகர் பக்கங்கிறது தெரியும். நீங்க எவனோ உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒருத்தர் இங்க வேலைக்கு போட்டானா அவனுக்கு வடபழனி எங்க தெரியும்? உதயம் தேட்டர் அங்க இருந்தது என்ன தெரியும்? என்ன தெரியும்? அப்ப இங்க என்ன நடக்குது? இதுதான் பாரதிய ஜனதாவின் கனவு. அமித்ஷா வர்ற அன்னைக்கு அவங்களுடைய கனவை நிறைவேற்ற மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க. இதுக்கு பேர் தாங்க ஆபரேஷன் லோட்டஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜக மசூதிகளை இடித்து, சர்ச்சுகளை இடித்து வெளிப்படையாக இங்க வர முடியாது. அப்பப்போ வந்தே மாதிரி அது இதுன்னு இப்ப கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. விஜயாட்சி வந்ததுல இருந்து எங்க எப்படி வரப்போகுதுன்னா, தமிழர்கள் எண்ணிக்கையை ஓட்டுல இருந்து குறைக்கிறது, தமிழர்களுடைய எண்ணிக்கையை முற்றிலுமாக குறைத்து விட்டு அந்த இடத்துல வட இந்தியர்களை அதிகரிக்கிறது. இப்ப துறைமுகம் தொகுதியெல்லாம் பாருங்க, நார்த் இந்தியன்ஸ் ஓட்டு அதிகம். ராயபுரத்துல நார்த் இந்தியன்ஸ் ஓட்டு அதிகம். உங்களுக்கு சிந்தாதிரிப்பேட்டை, புதுப்பேட்டை, சவுகார்பேட்டையில நார்த் இந்தியன்ஸ் ஓட்டு அதிகம். இங்கெல்லாம் இனிமே திராவிட கட்சிகள் வெற்றி பெறுவதே கடினம். ஏன்னா வட இந்தியர்கள் அதிகமாயிட்டாங்க. வட இந்தியர்கள் ஒருபோதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடவே மாட்டாங்க. நீங்க சொல்லலாம், உக்கம் சந்துன்னு ஒருத்தர் ஏடிஎம்கேல இருந்தாரே, இவர் ஒருத்தர் டிஎம்கேல இருந்தாரு, சும்மா அந்த கணக்குக்கு 4-5 மார்வாடி முதலாளிகள் அந்தந்த கட்சி ஆளுங்கட்சி வந்தா பணம் வாங்கிட்டு கொஞ்சம் பேர் இருக்கலாம், நாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாக வட இந்தியர்கள் பாஜகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சின்னம் தாமரை தான். அதனால அவர்கள் ஒருபோதும் திராவிட கட்சி, மாநில சுயாட்சி, மாநில உணர்வு, திராவிட கட்சியே வட இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக உருவான கட்சி, அதுக்கு வட இந்தியர் ஓட்டு போடுவானா?
அப்ப இங்க தொழிலாளர்களாக, முதலாளிகளாக, வணிகர்களாக ஒவ்வொரு தெருக்குள்ளேயும் வட இந்தியர்கள் ஆதிக்கம் வந்துருச்சு. இதைத்தான் ஜீவாட்டுடைய தொடர்ச்சியா சொல்றேன். இதனால எனக்கு பல்வேறு விமர்சனங்கள் வருது. அதையெல்லாம் நான் பொருட்படுத்துறது இல்லை. இது என் தமிழ் நிலம் சார்ந்தது, தமிழ் மண் சார்ந்தது, நம்ம மொழி சார்ந்தது, தமிழர் பொருளாதாரம் சார்ந்தது. இதை நீங்க தடுத்து நிறுத்தலைன்னா பெரிய ஆபத்துங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழ்நாடு இருக்காதுங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழ்நாடு இருக்காது. மார்வாடி நாடு தான் இது. இது தமிழ்நாடு கிடையாது. இனிமே மார்வாடி தான். இனிமே வட இந்தியர்கள் தான். ஆல்ரெடி அடித்தட்டு தொழில ஃபுல்லா வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. அதுவே தமிழர்களுடைய புத்தாக்கத்திறன் என்ன ஆச்சுங்கிற அடுத்து ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்க சொல்லலாம், தமிழை ஃபுல்லா படிச்சுட்டான், முன்னேறிட்டான், எவனை கேட்டாலும் பிஸ்காம்ங்கிறான், இன்ஜினியரிங்கிறான், அவன் எப்படிப்பா வந்து பிளம்பர் வேலைக்கு வருவான், அவன் எப்படிப்பா கொத்து வேலைக்கு வரான், அவன் தானே வராங்கிறீங்க. சரி, கண்டக்டர் வேலைக்கு கூட ஆள் இல்ல, அதான் 7000 8000 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாம தமிழ்நாட்டில் பதிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டில் ஏதோ ஹவுஸ்ஃபுல் ஆன மாதிரி, இங்க எல்லா கண்டக்டரும் ஃபுல்லான மாதிரி வட இந்தியால இருந்து நிறுவனம் கொடுத்து எடுத்தா இது என்ன அர்த்தம்? ஏற்கனவே அரசு வேலையில் தமிழ்நாட்டுக்காரன் வேலை தமிழ் தெரியாதவன் சேரலாம், வட இந்தியர்கள் சேரலான்னு சொல்லி இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் முதலமைச்சரா இருந்தபோது ஒரு கையெழுத்து போட்டு அதை கடந்த முறை ஸ்டாலின் வந்து தான் மாத்தினாரு. அதாவது தமிழ் தெரியாதவெல்லாம் அரசு பணியில சேர்ந்துடலாம் அப்படின்னு அதை மாத்தி திருத்தம் போட்டாங்க. ஆனா அதுலயுமே எனக்கெல்லாம் ஒரு மாற்று கருத்து உண்டு. எப்படி தெரியுமா? தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டு அதை மாத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழரா இருக்கணும், அதாவது தமிழ்நாட்டு அரசு பணியில் சேர்பவர் தமிழரா இருக்கணுங்கிற ஒரு விதியை வைங்க. இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு 2 தலைமுறை அவங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். வேற வழி இல்லைங்க, அங்கிருந்து வந்து இங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா சரி, அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தமிழ்நாட்டு குடிமகனா டாக்ஸ் கட்டி இங்க வாழ்றாங்கிறப்போ ஒரு 2 தலைமுறை இருந்துட்டாங்கன்னா ஓகே. வெறுமனே தமிழ் தெரிஞ்சவன்னா 3 வருஷம் 4 வருஷம் ஏதோ ஏக் தோக்திங்கிற மாதிரி இந்த ரகத்தாத்தாங்கிற மாதிரி எதையோ ஒன்று ஹிந்தி மாதிரி தமிழ் கத்துக்கிட்டு வந்து டக்குன்னு கையெழுத்து போடுற மாதிரி தமிழ்ல கத்துக்கிட்டு உள்ள வந்துருவாங்க. அப்ப இந்த அளவுக்கு மோசமா நமது அரசு பணிகளில் வர்றாங்க, நம்ம தனியார் பணிகளில் வர்றாங்க, நமது வங்கி பணிகளில். இப்ப தமிழ்நாடு பேங்க்ல ஃபுல்லா மேனேஜர் ஃபுல்லா ஒரிசா அஸ்ஸாம்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க, வட இந்தியர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. செக்யூரிட்டி நார்த் இந்தியனா இருக்காரு, உள்ள மேனேஜர் ஹிந்தியில பேசிட்டு இருக்காரு. இது பெங்களூர்லயே பிரச்சனையாச்சு. கன்னடத்துல பேசுன்னு ஒரு லேடி பிரச்சனையாச்சு தெரியுமா, ஒரு 9-8 மாசத்துக்கு முன்னாடி. இது பெரிய லெவல். இப்ப மராத்தி மாதிரி பகுதியில ரொம்ப டென்ஷன் ஆகுது. இது தமிழ்நாடு பண்பட்ட நிலங்கனால நம்மள மாதிரி ஆட்கள் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து அடிக்கிறது, தாக்குறது, இந்த மாதிரி பண்பற்ற செயல்களில் தமிழை ஈடுபட மாட்டான். நம்ம இப்ப எதையுமே சட்டப்பூர்வமாகவும் ஒரு அரசியல் பூர்வமாகவும் இந்த மாதிரி ஜனநாயக வடிவத்திலையும் நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம். அப்ப ஏற்கனவே இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருந்த அந்த இதெல்லாம் காணா, ஒரு தமிழர்கள் கடையெல்லாம் காணா. அது முழுக்க முதல்ல எப்படி இருக்கும்னா, அங்க முழுக்க அந்த சௌராஷ்டிர ஏரியா இருக்கும், சுத்தி அங்க உள்ள கடைகள் இருக்கும். இப்ப முழுக்க மார்வாடி கடை, குஜராத்தி கடை, உள்ளாட்சி அமைப்புகளை கவுன்சிலராக கூட குஜராத்திகள் வட இந்தியர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க நம்ம கேள்விப்படும் போது. அப்ப அவ்வளவு மோசமா வட இந்திய ஆதிக்கம், வட இந்திய இது இங்க மெல்ல மெல்ல வந்துருச்சு. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில பத்திரிகையில அண்ணா பேட்டி கொடுக்குறாரு. அப்ப அண்ணாட்ட கேட்குறாங்க, வட இந்திய ஆதிக்கம் இங்க வந்துகிட்டு இருக்குங்கிறத எப்படி சொல்றீங்கிறப்ப அண்ணா சிரிச்சுட்டே சொல்றாரு, இப்ப சோறுக்கு பதிலாக நம்ம பையன் சப்பாத்தி நிறைய சாப்பிட்றான்னு. இதை நீங்க கேட்கும்போது என்ன அண்ணா இவ்வளவு பெரிய இனவாதியான்னு தோணும். அவர் சொல்றது இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா நுழையும். இப்போ நானும் சப்பாத்தி சாப்பிடுவேன், நீங்களும் சப்பாத்தி சாப்பிடுவோம். வட இந்திய எதிர்ப்பை சப்பாத்தி எதிர்ப்புலாம் நம்ம காமிக்க மாட்டோம். உணவுல நூடுல்ஸ் எல்லாம் சீன உணவு எல்லாத்தையும் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு இனம் மொழியின் மீது இன்னொரு படையெடுப்புங்கிறது கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து மட்டும் வராது. அவன் மூளைக்குள்ள அந்த அந்த பண்பாட்டை நுழைக்கிறது. ஆரிய பண்பாட்டில இருந்து வட இந்திய பண்பாட்டில இருந்து வட இந்திய பண்டிகைகள் வரையும், ஹோலி கொண்டாடுறது, ரக்ஷா பந்தன் எல்லாமே வட இந்திய பண்பாட்டு படையெடுப்பு தான். உங்களுக்கு என்னங்க இதெல்லாம் போய் படையெடுப்புங்கிறீங்க? இதுதான் படையெடுப்பு. 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை இப்படியா இருந்தது. இன்னைக்கு எத்தனை பாப்புலேஷன் நார்த் இந்தியன்? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சென்னையில் யார் இருந்தாங்க? பறையர்கள், வன்னியர்கள், மீனவர்கள், முதலியார்கள், இவங்க தான். அப்புறம் தெற்க இருந்து வந்த நாடார்கள், தேவர்கள், உடையாருன்னு மற்ற சமுதாயத்தை சேர்ந்தமே இருப்பான். இன்னைக்கு இவங்க இருந்த எல்லா இடத்துலையும் வட இந்தியர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. இந்த மண்ணின் பூர்வீக குடியான பறையர், வன்னியர், மீனவர்லாம் சென்னையை தாண்டி போறான். அந்த இடத்துல வந்து உட்கார்றதுலாம் பணக்கார மார்வாடிகள் உட்கார்றாங்க. அப்ப இவங்க பொருளாதார தளத்திலேயே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் வட இந்தியர்கள் வர்றாங்க. தமிழனுடைய அடித்தட்டு வேலை வாய்ப்பு பறிக்கக்கூடிய இடத்துலயும் வட இந்தியர்கள் வர்றாங்க. இப்ப தமிழ்நாடு அரசே ஒரு கண்டக்டர் வேலைக்கு வட இந்தியரை போட்டா இனி எப்படிங்க ஒரு தமிழை வந்து உரையாடுவான்? அப்ப வந்து நம்மளை ஹிந்தி கத்துக்க சொல்றாங்களா? 10 rupees கியா ஹே தேகோ கித்னா பீஸா, நம்ம போய் கத்துக்குவோம். ஏன்னா பானிபூரி வாங்குறதுக்காகவே ஹிந்தி கத்துக்குவாங்க நம்ம பயிலுங்க. பானிபூரிக்காரனுக்கு வந்து அவனை தமிழ் கத்துக்கவே விட மாட்டான் நம்ம பையன். பையா அவர் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவன் ஹிந்தி பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பாவம் பிழைக்கிறதுக்காக இங்க வந்திருக்கான் அந்த தொழிலாளி. இவன் ஹிந்தி கத்துக்கிட்டு இருப்பான். இப்ப இங்க கண்டக்டர்லாம் உங்களுக்கு ஹிந்தினா இனி சொல்லிடுவாங்க, அப்பா பஸ்ல எல்லாம் போற ஹிந்தி கத்துக்கோப்பாங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை நோக்கி தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. எதையெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் ஆபரேஷன் லோட்டஸ்.
பாஜக உள்ள வந்துருச்சு. என்னைக்கு வட இந்திய ஆதிக்கம் வருதோ அப்பவே வட இந்திய வாக்காளர்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏற்கனவே இவிஎம் மிஷின்ல டவுட் இருக்கு, எப்படி கரெக்டா இங்க நடக்குது அப்படிங்கிறதுல டவுட் இருக்கு. 1008 ஆதாரங்களுடன் ஐயநாதன், பொன்ராஜ் போன்றவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. எஸ்ஐஆர் படிவத்துல நீங்க கரெக்டா முஸ்லீம்களை மட்டும் நீங்க நீக்கிருக்கீங்கிற ஆதாரம் பீகார், மகாராஷ்டிராலையும் எடுத்து வச்சாச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. அப்ப எந்தெந்த வடிவத்திலெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட வைக்கணும், எந்தெந்த வடிவத்திலாம் ஓட்டு போடாதவர்கள் தமிழர்கள் பாஜக. அப்ப தமிழர்கள் எண்ணிக்கையே குறை, வட இந்தியர்கள் எண்ணிக்கையே அதிகரி, முஸ்லிம்கள் எண்ணிக்கையே குறை. இதுதான் நடக்குது. முஸ்லிம்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டு தமிழர்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டு வட இந்தியர்கள் எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டா இயல்பாவே பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவான். ஸோ ப்ராசஸாகவும் பிஜேபிக்கு ஓட்டு அதிகரிக்கும். இவங்க அந்த எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவம் அது இதுங்கிற பேர்ல அந்த மாதிரியும் பண்ண போறாங்க. நிறைய விதத்தில் ஆபத்து வரப்போகுதுங்க, பெரிய ஆபத்து வரப்போகுது. வட இந்திய கண்டக்டர்கள் நம்ம தமிழ்நாட்டு பஸ்ஸில் நினைச்சு பார்க்கவே காமெடியா இருக்கு. எனக்கு என் கூட படித்த நண்பர் மதுரை அழகர் கோயில் கல்லந்திரியை சேர்ந்தவர் நாகர்கோயிலுக்கு டூர் போயிருக்காப்புல. நாகர்கோயில் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு, அவன் வீட்டுக்கு. அப்போ அவங்க அந்த 5 கிராமம் கன்னியாகுமரிலாம் போகும்போது அந்த கண்டக்டர் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பாக வரும்போது 5 கிராமம் இறங்காட்டி போட்டு 5 கிராமம் இறங்காட்டி போட்டு அப்படி இருக்காப்புல. இவனு மதுரைக்காரனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்றான், இறங்காட்டி போட்டுனா இறங்காட்டி போட்டுன்னு ஒரு ஏரியா இருக்கான்னு. இல்லப்பா, 5 கிராமம் ஏரியா, அதுல ஆட்கள் இறங்கலைன்னா பஸ் போகட்டும் அப்படிங்கிறது தான் இறங்காட்டி போட்டு. இறங்காட்டி போட்டுடே அப்படிங்கிறாரு. ஒரு மதுரைக்காரனுக்கு நாகர்கோயில் தமிழ்ல ஒரு ஸ்பீடா பேசும்போது கொஞ்சம் குழப்பறான். இறங்காட்டி போட்டு. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான், யாரு இறங்கலப்பா கிளம்புப்பா அப்படிங்குவாங்கல்ல, மதுரையில் சொல்லுவாங்க. இங்க ஆள் இல்ல பஸ் போட்டோம். அதை நாகர்கோயில் ஸ்லாங்ல ஆள் இறங்கட்டே, யாரு இறங்கல, இறங்காட்டி போட்டு, இறங்காட்டி போட்டு அப்படின்னா அவன் முழிக்கிறான். அதுல இறங்காட்டி போட்டு அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? இதெல்லாம் கூட சின்ன சின்ன நகைச்சுவையா எடுத்துக்கலாம். ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு ஸ்லாங் பிரச்சனை கண்டக்டர். ஏன்னா கம்யூனிகேஷன்ல இதெல்லாம் கூட உச்சரிப்பு, வட்டார வழக்கு இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம் ஒரு கண்டக்டருக்கு. அதெல்லாம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. அதே மாதிரி இந்த மதுரையிலலாம் பாருங்க, பைய கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ என்னப்பா சில்ட்ரனப்பா பைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்டர் ஒரு முறை அந்த டிக்கெட்டு கேட்குறப்ப மீதி சில்லறை கொடுங்கிறப்ப பைய கொடுக்குறேன் அப்படின்னோடனே, பையெல்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் சேஞ்சு மட்டும் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. என்னன்னா பையன்னா மெதுவாக கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்புறமா கொடுக்குறேன் சில்லறை அப்படிங்கிறத பைய கொடுக்குறேன்னு இவன் கண்டக்டர் பையவே கொடுக்குறாரு போலன்ட்டு பையெல்லாம் வேணாம் சில்லறை மட்டும் கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு காமெடியா சொல்லுவாங்க, உண்மையிலேயே நடக்கும். ஏன்னா மதுரை ஸ்லாங்குங்கிறது ஒரு நாகர்கோயில்காரங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஒரு சத்தியமங்கலம் மாதிரி பகுதியில் வாழ்ந்தவங்களுக்கு தேனி மாவட்ட ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன வேறுபாடு தான், அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தமிழர்களுக்குள்ள அது ஒன்றும் பெரியது கிடையாது. இப்போ ஒரு வட இந்தியக்காரர்களை கண்டக்டர் ஆக்குனீங்கன்னா இந்த உரையாடல், இந்த அழகான கான்வர்சேஷன், ஒரு பாட்டிக்கும் கண்டக்டருக்குமான உரையாடல், ஒரு படிக்காத தாத்தாவுக்கும் இருக்கக்கூடிய உரையாடல், இது எல்லாமே உடஞ்சி போகுமே. அந்த இந்த வட இந்தியக்காரன் டிக்கெட் எப்படி கேட்பாங்க? இது எவ்வளவு பெரிய ஆபத்து. நம்ம கல்வி வளாகங்களுக்குள்ள நுழையிறாங்க, இடபிள்யூஎஸ் திணிக்கிறாங்க, நம்ம இடஒதுக்கீடுல கை வைக்கிறாங்க. இப்போ வட இந்திய தொழிலாளர்களை பேங்க்ல உள்ள வச்சாங்க, அதிகாரிகள் ஆக்குனாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலைக்கு வச்சாங்க, போஸ்ட்மேனா உள்ளாக்கு வரப்போறேன்னு சொன்னாங்க. இது ஒவ்வொரு முறை வரும்போது நான் கண்டிச்சு வீடியோ போட்டுட்டே இருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. பஸ் கண்டக்டரா கொண்டு வந்துட்டாங்க. திருச்சி பொன்மனையில அந்த கரியல்லி போடுறதுக்கு நார்த் இந்தியனை போட்டப்ப பயங்கரமான கண்டனம் வந்துச்சு. ஏன்னா அது லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். கரியல்லி போறது, ட்ரெயின் வர்றதுன்னு. அவன் சப்போஸ் ஒரு விஷயத்த சொல்றான்னு வச்சுக்கோங்க, அவன் ஹிந்தியில சொல்றான்னா நமக்கு புரியாது. ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கவே ஆபத்து இருக்கு. நீங்க கரியல்லி போறது, ட்ரெயின் ஆப்ரேட் பண்ற இடத்துல வட இந்தியரை போட்டீங்கன்னா, ட்ரெயினை நிப்பாட்டு, அங்க 4 மணி நேரம் ட்ரெயின் லேட்டா வருதா, இந்த ட்ராக்ல போகாத, இப்படி எதையா ஒன்று சொல்றதுப்ப அவன் ஹிந்திக்காரன் ஏதாவது ஒன்றுல சொன்னானா அவன் தமிழ்காரனுக்கு புரியாது. இதெல்லாம் நடக்கும். இப்போ திருச்சி பொன்மலை இதுல இது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமா நடந்துச்சு. நீங்க வட இந்தியர்களுக்கு அதிகம் கொடுக்குறீங்க. அப்ப நம்ம ரயில்வே துறை, போக்குவரத்து துறை எல்லாத்தையும் வட இந்திய ஆதிக்கம் வருது. இன்னொரு பக்கம் இந்த ஆட்சி தனியார் மயமாக எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்குது. இதே மாதிரி இபி ஒப்பந்தம்னு சொல்லிட்டு இனிமே வயர்மேன், இபி மேன் எல்லாருமே வட இந்தியக்காரர்கள் வர போறாங்க. மிகப்பெரிய ஆபத்து. எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறாங்க, வட இந்தியர் கையில் கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தாங்க ஆப்ரேஷன் லோட்டஸ். பாஜகவுடைய அந்த ஆப்ரேஷன் லோட்டஸ்ங்கிறது இதுதான். தமிழ்நாட்டில் வந்துருச்சு, வந்துகிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்குங்கிறத இந்த காணொளி மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.